என்னடா பாரு, பாவம் அசந்து தூங்குது. ஐயோ, அவ படுத்துருக்க லட்சணத்தை பாரு. உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வை. என்னடா அது? நீதானே சொன்ன என்னமோ பஞ்சும் நெருப்பும் பத்திக்கணும். ஐயோ, அதெல்லாம் அப்ப சொன்ன கிழவி. இவளை இந்த நிலைமையில பார்த்தா ஊரே பத்திக்கும். ஆமா, நீ நினைச்சு நினைச்சு சொல்லுவ. அதுக்கெல்லாம் நான் டான்ஸ் ஆடணும். அம்மாடி கெட்டப் கெட்டப். அம்மாடி எந்திரமா எந்திர. வா, திண்ணையில இருந்து வீட்டுக்குள்ள போலாம். வா வா. கிழவி, உள்ளேயாவது அவளை பொம்பளையா அடக்க ஒடுக்கமா படுக்க சொல்லு. கல்யாணமே பண்ணிக்காம கண்ட பசங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த எனக்கு அந்த கிழவி கால் கட்டு போடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதுக்காக சாமிக்கு கட்டடி குச்சிய இடம் பார்த்து நீ போடு. பாசி பயிர பக்குவமா பதியம் போடு. கரும்பு பூ பூத்தா கரும்பு தண்டு லேசாகும். மல்லிகைப்பூ வாசங்கண்டா மனசெல்லாம் கிள்ளி விடும். சாம்புராணி புகை போட்டா சாம்புராணி 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 புகை போட்டா சகலமும் துள்ளி எழும். கிழவி நிறுத்து. சாம்பிராணி புகை, தலை நிறைய மல்லிகைப்பூ. இதுல கிழவிக்கு பாட்டு வேற. முதல்ல இந்த சாம்பிராணி கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு வா. கொட்டுறேங்க. டேய், கொஞ்சம் நில்லு. இந்த தலையில இருக்கிற மல்லிகைப்பூ எல்லாம் எடுத்து வெளியே எரிஞ்சிட்டு வந்து பேசாம படு. டேய் கிழவி, மூடு கிளப்புற மாதிரி பாட்டுக்கிட்டு பாடின கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். வாயை மூடிக்கிட்டு படு. என் மவராச இல்லாம போயிட்டாரே. வாய் மூடு. உன் பாட்டை கேட்டுதான் தாத்தா சீக்கிரமா போய் சேர்ந்துட்டார. அப்புறம் ஏன் உயிரையும் எடுக்கிற? கேள்வி 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 போன மாதிரி தூங்குது பாரு. எங்க போனா இவ? லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. ஏய், நீ இங்கே இருக்க? லக்ஷ்மி. டேய் பேராண்டி, இந்த ஓல்டு லேடி வேலையை பாத்தியா? நான் தாண்டா அவளை ஒளிஞ்சுக்க சொன்னேன். சாம்பிராணி போக வேண்டாம்னு, மல்லிகைப்பூ வாசனை கூடாதுன்னு. இப்ப உன் கை மட்டும் அவன் மேல படலாமாக்கும். அது வந்து கிழவி. இத பாருடா, ஒரு நிமிஷம் அவளை காணோம்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்ட. உன் மனசை கட்டுப்படுத்தாம உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுடா. தமிழ்ல சொல்ல வெக்கமா இருந்தா இங்கிலீஷ்ல சொல்லு, ஐ லவ் யூன்னு. மல்லிகைப்பூ மாலையானது, உள்ளம் ஒண்ணு சோலையானது. பூவாச காத்து இனி பாடாதோ பாட்டு. செம்பருத்தி செம்பருத்தி சேலையானது. மல்லிகைப்பூ மாலையானது, உள்ளம் ஒண்ணு சோலையானது.
மல்லிகைப்பூ மாலையானது உள்ளம் ஒன்று சோலையானது பூவாச காத்து இனி பாடாத பாட்டு செம்பருத்தி செம்பருத்தி சேலையானது மல்லிகைப்பூ மாலையானது உள்ளம் ஒன்று சோலையானது சோலை குயிலென பாடி வருவேன் நான் தானே வாலை குமாரிகள் சேலை உடுத்திய மாந்தானே வண்ணத்து பூச்சிகளே ஏன் எண்ணத்தை கேட்டுக்குங்க மாம்பூக்களே வந்து தேன் தூவுங்க வெள்ளி மீன்களே துள்ளுங்க துள்ளுங்க நல்ல செய்திய சொல்லுங்க சொல்லுங்க காலந்தோறும் மாமனோட ஊர்கோலந்தா மல்லிகைப்பூ மாலையானது உள்ளம் ஒன்று சோலையானது பூவாச காத்து இனி பாடாத பாட்டு செம்பருத்தி செம்பருத்தி சேலையானது மல்லிகைப்பூ மாலையானது உள்ளம் ஒன்று சோலையானது ஏதோ அண்ணாத்த கல்யாணம் வந்து அதிகமா வச்சு கவனிச்சாரு அதுக்காக கல்யாணம் பொண்ணே வந்துடுறா பொண்ணை வர சொல்லியா? ஏய், மரியாதையா என் பொண்ணை வெளியே அனுப்பு. அவன் நான் பெத்த பொண்ணு, அவளை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அவளை நான் என் இஷ்டத்துக்கு தான் கட்டி கொடுப்பேன். அவளை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே அனுப்பாட்டு சொல்றதுக்கு நீ யாரா? தெரிஞ்ச மாப்பிள வெளியே வாடி அடியாய். டேய், கிளவி அனுப்பிச்சிட்டு உள்ள இருக்க பாக்குறியா? வாடி வெளியே. ஏய், நீயா அனுப்பியா பொண்ணா இல்ல நாங்க தூக்கிட்டோமா வெளியே? காலியோட வந்து நிக்கிறாய் அவன் பொண்ணு. இருப்பனே, இனிமே நான் கோட்டருக்கு என்ன பண்ணுவேன்? இந்த தாலியோட எப்படி வாழ போறேன்னு பாத்துறேன். லட்சுமி, என் பேரன் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவன அப்படி இப்படின்னு உல்டா பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன். என் கடமை தீர்ந்தது. உன் கடமை என்ன தெரியுமா? 10 மாசத்துலயோ இல்ல 8 மாசத்துலயோ ஏன் 6 மாசத்துலயோ எனக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்துரு. ஐ ஆம் நாட் அப்ஜெக்ஷன். இத பாருமா, என் பேரன் முரடந்தாம்மா, ஆனா சூதுவாது தெரியாதவன். எவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துகிட்டாலும் என்னை பார்த்த உடனே அப்படியே அடங்கி போயிடுவான். அதே மாதிரி நீ நடந்துக்கிற விதத்துல அவன் திருந்தணும், அடங்கணும்மா. செய்வியா? பாட்டி, சின்ன வயசுல இருந்தே நான் என் அம்மா முகத்தை பார்த்ததில்ல. ஒரு குடிகாரனுக்கு தான் பொண்ணா வளர்ந்தேன். சாக இருந்தவளை வாழ வச்ச தெய்வம் நீங்க. உங்களுக்கும் உங்க பேரனுக்கும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க காலடியிலே கிடப்பேன். போதுமா பாட்டி? டோன்ட் கிரை. பாட்டி, இந்த இங்கிலீஷ் எங்க முதலியார் சொல்லி கொடுத்தாருமா. நல்ல நாள் அதுமா, உன்னை அழ வச்சுட்டேன்ல. ஏ கிழவி, பிடிஞ்சிர போது சீக்கிரமா அனுப்பு. 10 மாசத்துக்குள்ள ஒரு குழந்தை, அத ஞாபகம் வச்சுக்கோ.
சின்ன பசங்க பாரு எனக்கு கத்தி அதுக்கு வந்து இப்படியா கிழவி உன்னையா கழுத்து இருக்குது பாரு. மல்லிகைப்பூ மாலையாகல உள்ளம் ஒண்ணு சோலையாகல பூவாச காத்து அது ஓடோடி போச்சு செம்பருத்தி செம்பருத்தி வாடி போனது காதல் கிளி ஒண்ணு வாசல் திறந்தது தானாக காலை கனவினில் ஆசை நுழைந்தது தேனாக சந்தன தேரு ஒண்ணு தீயில் வெந்தது பார்த்துக்குங்க ஊர் கோலந்தான் அது வேறானது நெஞ்சிலே ஒரு சொந்தம் பிறந்தது மின்னலாது மின்னி மறைஞ்சது நெஞ்சிலே ஒரு சொந்தம் பிறந்தது மின்னலாது மின்னி மறைஞ்சது காலம் போட்ட பாதை மீது வாழ்க்கை போகுது மல்லிகைப்பூ மாலையாகல உள்ள ஒண்ணு சோலையாகல உங்களை கொடுமைப்படுத்தின அந்த மிருகம் யாருன்னு இந்த கொலகார பாவிதான் என் குடும்பத்தையே அழிச்சவன். என்னப்பா சொல்ற இந்த பாவியா உன் குடும்பத்தையே அழிச்சான் இவன்தான் இவனாலதான்ப்பா இந்த குடும்பமே இந்த நிலைமைக்கு ஆளாச்சு இவன்தான்ப்பா எல்லாத்துக்குமே காரணம் அண்ணே இவனை நான் பாத்துட்டேன் எங்க பீச்சில கார்ல பாத்தேன்னு சொன்னேன் இவன் தான் வழக்கமா அவன் கார் இந்த நேரத்துல இந்த இடத்துல தானே நிக்கும் அண்ணே நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க நான் இந்த பக்கம் தேடுறேன் வாட்ஸ் தி மேட்டர் என்னடா என்னாச்சு உடம்பு சரியில்லையா வா டாக்டர் போலாம் விளையாட்டு விளையாட்டுன்னு சொன்னீங்க இப்போ வேணி ஆயிடுச்சு உங்க குழந்தை இப்ப என் வயித்துல வாவ் என் குழந்தை உன் வயித்துலயா குட் ஈவினிங் மை சன் என்ன நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ விளையாடுறீங்களா இந்த விஷயம் வெளியில தெரியறதுக்குள்ள எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவுதானேடா வண்டியில இரு எங்க அப்பாட்ட சொல்லி உடனே தாலி கட்டுறேன் கமான் கமான் கெட் இன் ஏங்க நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துக்குவார்ல நிச்சயமா சரசு சரசு ஐயோ நம்ம சரசன் எந்த படுபாவிட போதே டாடி எங்க மேல இவர்தான் என் டாடி மவனே கொண்டாந்துட்டியா
நான் வந்த விஷயம் என் மவன் உன்னை கெடுத்துட்டான்னு சொல்ல போற, அவனுக்கு என்ன கட்டி வைன்னு சொல்ல போற. எப்படி உங்களுக்கு இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் முக்காலமும் உணர்ந்தவம்மா. நேத்து நடந்தது, இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்க போறது எல்லாமே எனக்கு தெரியும்டா ராஜா. ஆமா, கல்யாணத்தை இப்பவே நடத்தி வைக்கணுங்கிறியா இல்ல பெரியவங்களை பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து கட்டி வைக்கணுங்கிறியா? அப்படி ஒண்ணும் எனக்கு பெரியவங்கன்னு யாரும் இல்ல, வயசான அம்மாவும் அண்ணனும் தான். அது இங்கே தாலி கட்டிட்டு அப்புறம் அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் காவு கொடுக்கறதும் ஒண்ணுதான் ராஜா. ரொம்ப நாள் ஆச்சுடா தூங்கி, பொனவாடியே இல்லடா. அவளை கொலை பண்றா. உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் என்ன கொலை பண்ண வராங்க. எங்க போற? அவளை கொலை பண்ணவா? அதுக்கு முன்னாடி என்ன கொலை பண்ணிட்டு போ. ஏன் நின்னுட்ட? இது என்ன இரும்பு கதவா? வெறும் உன் தங்கச்சியோட கை. போக முடியல, அதுக்கு பேர் தான் பாசம். இதுக்கு கட்டுப்பட்டுதான் நான் இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன். ஆனா எங்க அண்ணன் ஒரு கொலைகார, எங்க அப்பா ஒரு ரத்த வெறி பிடிச்ச பேயின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இப்பவே போய் போலீஸ்ல நீங்க யாருங்கிறத நான் சொல்லத்தான் போறேன். கபாலி, கபாலி நில்லுப்பா. கபாலி, உன்னை எங்கெல்லாம் தேர்ந்து தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம சரசு எங்கடி ஓடுற? எழுந்து. உங்க அப்படா? எங்க அப்பாவால உங்க தங்கச்சிக்கு ஆபத்து. முதல்ல உங்க தங்கச்சி போய் காப்பாத்துங்க. நான் போய் போலீஸ் கூட்டிட்டு வரேன். இந்த கொலகார பாவிய மன்னிக்க சொல்றேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவரை விட்டுனா
குடிச்சு 1 மாசம் ஆச்சுன்னு இருந்தேன். காவு கொடுத்துறேன். கபாலி வாங்க. Yeah.